இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் திமுக 25 தொகுதிகளுக்கு குறைவாக தொகுதியிலேயே வெற்றி பெறும் என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்திருக்கிறது. அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது, எடப்பாடி பழனிசாமி அணி மிகப்பெரிய படு தோல்வியை சந்திக்கும் என்றும் உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்கிறது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி 12 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று அறிவிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதை கேள்விப்பட்டவுடன் எடப்பாடி பழனிசாமியும் மு.க. ஸ்டாலினும் ரகசிய சந்திப்பு நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. காரணம், தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை தாண்டி இன்னொரு அரசியல் கட்சி வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் திமுகவும் அதிமுகவும் உறுதியாக இருக்கிறது. அதற்காக திமுகவும் அதிமுகவும் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவார்கள். அதே நேரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக திமுக நேரடியாக தாக்குதலை தொடுக்காமல், அதை போலவே அதிமுகவும் நேரடியாக தாக்குதலை தொடுக்காமல் பல வாடகை வாயன்களை அமர்த்தி இன்றைக்கு ஊடகங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக திமுகவிற்கு அடிமை சேவகம் செய்வதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பெரும் பங்கு வகிக்கிறார்கள். அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பறையர் சமூக மக்களுக்காக, அவர்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக, அவர்களுக்கான சலுகையை பெறுவதற்காக எந்த இடத்திலும் பேசுவதில்லை. அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதும் இல்லை. ஜாதி ஒழிப்பு என்று பேசிவிட்டு திமுகவிற்கு சொம்பு தூக்குவதை தவிர வேறு எந்த வேலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்வதில்லை. திமுகவுக்கு சொம்பு தூக்க வேண்டும் என்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவாளர்கள், இவர்கள் அனைவரும் அறிவாலயத்திற்கு அடிமை சேவகம் செய்வதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி மட்டுமே அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 39 நாடாளுமன்ற தொகுதிகள், தமிழ்நாட்டின் பிரச்சனைகள், 39 நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கான பிரச்சனைகள், பறையர் சமூகத்திற்கான பிரச்சனைகள், தலித் சமூகத்திற்கான பிரச்சனைகள், இவற்றை பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவாளர்கள் ஒருவன் கூட பேசவில்லை. எவனும் எந்த ஊடகத்திலும் பேசவில்லை. மாறாக தருமபுரி தொகுதியை மட்டுமே மையப்படுத்தி, ஏதோ தருமபுரி தொகுதியில் போட்டியிடுகின்ற சௌமியா அன்புமணி அவர்கள் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருப்பதை போல, அவர்தான் இந்தியாவின் பிரதமராக இருப்பதை போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவே பேசிக் கொண்டிருந்தார்கள். எந்த இடத்திலும் அதிமுகவுக்கு எதிராக கூட அவர்கள் பேசவில்லை. திமுகவுடைய அயோக்கியத்தனத்தை பற்றி பேச மாட்டார்கள். காரணம், அந்த கட்சியிலே கூட்டணியிலே இருக்கிறார்கள். அந்த கட்சியிடமிருந்தான் இவர்கள் ஆதாயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம்தான் அவர்களுடைய வயிற்றுப்பாட்டுக்கு வழி பிறக்கிறது. அதன் மூலம்தான் அவர்கள் வயிறு வளர்க்கிறார்கள். ஆகவேதான் திமுகவுக்கு ஆதரவாக, அதிமுகவுக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவே சுந்தரவல்லி போன்றவர்கள் இந்த யூடியூப் புரூட்டஸில் இருக்கின்ற பன்றி குட்டிகள், கரடி குட்டிகள் இவையெல்லாம் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு மூன்றாவது ஒரு சக்தி வளர்ந்தவுடன், பாரதிய ஜனதா கட்சி அங்கே வளரும் என்று தெரிந்தவுடன், அதுவரை உத்தரப்பிரதேச மாநிலத்தின் எதிரும் புதிருமாக இருந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாயாவதியும், அகிலேஷ் யாதவும், சமாஜ்வாடி ஜனதா கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவும் ஒன்றிணைந்தார்கள். இந்த 2 கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். அதை போல தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கருத்து கணிப்பின்படி 12 தொகுதிகளையோ அல்லது அதற்கு குறைவான தொகுதிகளையோ அல்லது அதற்கு அதிகமான தொகுதிகளையோ வென்றுவிட்டால் 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியும் மு.க. ஸ்டாலினும் கூட்டணி வைக்க தயங்க மாட்டார்கள். காரணம், தமிழகத்திலே இவர்களை தாண்டி இன்னொரு அணி வளர்வதற்கு விரும்ப மாட்டார்கள். இன்னொரு கட்சியோ இன்னொரு அணியோ தமிழ்நாட்டிலே இந்த திராவிட கட்சிகளை தாண்டி வளர்ந்துவிடக் கூடாது என்பதிலே எடப்பாடி பழனிசாமியும் மு.க. ஸ்டாலினும் உறுதியாக இருக்கிறார்கள். இதைத்தான் கடந்த 50 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவேதான் அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை மு.க. ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் நிகழ்த்தி இருக்கிறார்கள். ரகசியமாக சந்தித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வலிமை பெற்றுவிட்டால் 2026 ஆண்டு தேர்தலில் இந்த கூட்டணியை வீழ்த்துவதற்கு, இன்னொரு சக்தி தமிழ்நாட்டிலே வளராமல் இருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியும் மு.க. ஸ்டாலினும்
நிச்சயம் கூட்டணி அமைப்பார்கள். அதற்கான முன்னேற்பாட்டுடன் தான் இப்பொழுது அவர்கள் ரகசியமாக தேர்தல் முடிந்த பிறகு சந்தித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த உளவுத்துறை அறிக்கை அவர்களை நடுங்க வைத்திருக்கிறது, அவர்களை கிளிபிடிக்க வைத்திருக்கிறது. அவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடுமோ, இதுவரை தமிழ்நாட்டிலே கொள்ளையடித்துக் கொண்டிருந்தோமோ அந்த கொள்ளைக்கு பங்கம் வந்து விடுமோ என்று ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் அச்சப்படுகிறார்கள். அந்த அச்சத்தின் விளைவாக இவர்கள் எதிர்காலத்தில் நிச்சயம் கூட்டணி அமைப்பார்கள். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கும் என்று அடித்து சொல்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.